கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் சார்பில் தொழிற்சார்ந்த வணிக சிறப்பு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்திய ரோட்டரி இயக்கத்தின் முன்னோடி கிளப்புகளில் ஒன்றான கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் 80 ஆண்டு காலமாக தன்னலமற்ற சேவையை வழங்கி வருவதோடு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி வருகிறது. இந்த கிளப் நகர வளர்ச்சியில் முக்கிய கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் தொழில் வளர்ச்சியிலும் தேசத்தின் வளர்ச்சியிலும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி தங்களது தொழிலில் உயர் சாதனை படைத்தவர்களின் திறமையை அங்கீகரித்து அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. கோவை அவினாசி ரோடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கட்டிடம் பால் ஹாரிஸ் ஹாலில் நடைபெற்ற தொழில்சார் வணிக சிறப்பு விருது வழங்கும் விழாவில் நகரத்தின் 2 தலை சிறந்த தொழில் முனைவோரான சிவா டெக்ஸியான் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் KS சுந்தரராமன் மற்றும் கோவை கோ நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி சரவணகுமார் ஆகியோருக்கு தொழில்சார் வணிக சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி MLA-வும் பாஜக மகிழா தேசிய தலைவருமான வானதி சீனிவாசன், கௌரவ விருந்தினராக கோயம்புத்தூர் ராஜ் ஸ்ரீ சுகர்சன் கெமிக்கல்ஸ் நிறுவனத்தின் முழுநேர இயக்குநர் வரதராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒருத்தர் டாக்டர் படிச்சுட்டு ஏன் அந்த பக்கம் போனாருன்னு தெரியாது. அப்பா டாக்டர், அப்பா ரொம்ப மரியாதைக்குரிய டாக்டர். ஒருவேளை அப்பா 8 அடி பாஞ்சு 16 அடி பையனை டாக்டருக்கு பாய வைக்கலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா அவர் பிசினஸ்ல பாய ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் மிஸ்ஸஸ் சுந்தரராமன் பிசினஸ் ஸ்கூல் அப்படின்னு போடும்போது உங்களோட பேர் அதுல ரொம்ப ப்ராமினெண்டா வரும். அவ்வளவு அழகா அந்த பிசினஸ் ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல திரு சரவணகுமார் அவர்களுடைய பெற்றோர்கள், இதுதான் இன்ஸ்பிரேஷன். மேட்டுப்பாளையத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து உங்க பையன் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பெனிக்கு இந்தியாவுக்கு பெருமை தேடி தராருன்னு சொன்னா உங்க 2 பேருக்கும் என்னோட வணக்கம். சுந்தரராமனுடைய பெற்றோர்களுக்கும் என்னோட வணக்கம். இதுதானே பெருமை பெற்றோர்களுக்கு, இல்லையாமா? உங்க குழந்தை சமுதாயத்துல எல்லாராலும் பாராட்டப்படும் போது அதுதான் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அதே போல இங்க இருக்கக்கூடிய distinguished personalities of Coimbatore and Siva Texion management team and also Mr. Saranakumar Soda Kovai.co-oda இருக்கக்கூடிய கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கு. They started as the first club of Rotary Club of Coimbatore. இதுதான் ரொம்ப பெருமை. ஒரு பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு கிளப்ல, அதுலயும் நம்ம வரதராஜன் சார் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிற ஒரு கிளப்ல ஒரு பிசினஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படிங்கிறது, இட் இஸ் நாட் அபவுட் தி மெம்பர்ஸ், whether it is million or billion, it is not the thing that they have chosen. It is beyond that. What is it beyond that? If we could observe their speech, we could be able to see that what is the common characteristic that they are having. Their passion for their work, their innovation. They have brought their team members here. This is what the success that you are telling to the society. Because without a team, no individual can take the credit for their success. Whether it's a family or their team members. And very beautifully, they have said that yes, all my team members are here. So this is what that as a persons that are assembled here. So what is the takeaway from this function? It is not about honoring. Yes, of course, you both the people are deserved for it. But from you, what is the takeaway for the society? That your commitment and your hard work, and more than that, how you are valuing your business. That is very, very important. He spoke about the integrity. Nowadays it is very, very difficult to find even from an individuals. இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் IT ப்ராடக்ட் கம்பெனியா இந்த ஊருக்கு இந்த ஊரோட பேர் வச்சிருக்கீங்க. நிறைய பேர் நேம்ஸ் வைக்கும் போது சொல்லுவாங்க, என்னது நல்ல ஒரு ஃபேஷனா அந்த மாதிரி ஒரு MNC-யோட ஒரு லுக்குக்கு இருக்கிற மாதிரி. பட் நீங்க ஊருக்கு பெருமை தேடி தந்திருக்கீங்க. கோவையோட பேர்ல அந்த கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ஊரை பேர பெருமை. எனி இண்டிவிஜுவல்ஸ் அந்த ப்ரைட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது ஏன் ஃபேமிலி, இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு.
என்னோட ஊரு, இந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இது என் கம்பெனி, இந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது எல்லாம் தான் நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும், இதை இன்னும் நம்ம மேல கொண்டு போற வேலை பண்ணணும். ஸோ இதுதான் இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த காரணத்தால இன்னைக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இஸ் கிவிங் திஸ் அவார்ட்ஸ் அண்ட் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ அண்ட் Mrs. Beena. Thank you so much for the opportunity of giving me here. And she was telling about the share market, and the finance minister did not know about this. Okay, Rotary Club of Coimbatore award கொடுத்தா share market share எதுவும் சேமிச்சுன்னு வைங்க. That's a good marketing strategy. That's good. இது என்ன காட்டுதுன்னா, எங்க கிளப்ல நீங்க அவார்டு வாங்கி உங்க பிசினஸ் வளர்க்கும் போது எங்க கிளப்போட அத்தனை மெம்பர்ஸோட அந்த விஷஸ் எங்க சக்சஸ் ஆகும், நம்ம கிட்ட நேர்மையான எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லாத வாழ்த்துக்கள் வரும்போது தான் அது சக்சஸ் ஆகும். அந்த மாதிரி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூருக்கு அந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது ரோட்டரி கிளப்ல ஆஃப் கோயம்புத்தூர் கிட்ட இருந்து. அதனால நாங்கள் அரசியல்வாதி அவார்டு எல்லாம் வாங்க முடியாதுமா, பிசினஸ் அவார்டு வாங்க முடியாது. நாங்கள் பிசினஸ் பேசினா வேற மாதிரியும். But as a ruling party representative, I can take credit for the success. Okay, saying that it is not only for my constituency or for my district, and what our Honorable Prime Minister Modi is saying about Atmanirbhar. இந்தியா நம்ம காலில் நிற்கணும். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, நாம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணவே தவிர நம்ம இறக்குமதி பண்ணக்கூடாதுங்கிற அவரோட விஷனுக்கு இங்க ரொம்ப ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் 2 பேர் இருக்காங்க. எனக்கு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பத்தி பேசும்போது ஒரு தரம் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் தென் ஸ்மிருதி இரானி அவங்களோட நான் போய் இந்த நாமக்கல்ல நிறைய அந்த அப்கிரேடட் இதுக்கெல்லாம் அந்த டெக்னாலஜிக்காக நிறைய ஃபண்ட் எல்லாம் கொஞ்சம் பேருக்கு ப்ராப்ளமா இருந்தது. நான் அவங்க கிட்ட போய் ரெப்ரசென்ட் பண்ணேன். என் ஊருக்காரர்களுக்கெல்லாம் அந்த ஃபண்ட் கொடுக்காம இருக்கீங்க, சீக்கிரமா கொடுங்க அப்படின்னு. அவங்க என்ன பார்த்துட்டு கேட்டாங்க, 80% ஆஃப் என்னோட டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியில எல்லா பெனிஃபிட்டும் உங்க ஊருக்கு தான் போயிட்டு இருக்கு, உங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நீ பணம் வரலன்னு கேட்கறியா? ஹவ் இட் பாசிபிள்? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியில ஒரு ஆபீஸ் மெமரண்டம் போடுறேன், இல்ல ஒரு ஆர்டர் போடுறேன், இதுதான் ஸ்கீம் அப்படின்னா உங்க ஆளுங்க அடுத்த 24 மணி நேரத்துல எல்லாத்தோடையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நின்று அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவன் பக்கத்து ஊருக்கார பக்கத்து மாநிலக்கார என்னன்னு கண்டுபிடிச்சு வர கூட உங்க ஆளுங்க எல்லாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னாங்க. அது அப்கோர்ஸ் அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாராட்டை நான் பாக்குறேன். ஏன்னா டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூர்ல கொடுக்கறதுக்காக இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டர், அன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் நான் கூட்டிட்டு கொடிசியாவில் அவங்க கிட்ட நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் பத்தி எல்லாம் அவர்கிட்ட சொல்லும் போது, அப்போ அவங்க டிஃபென்ஸ் காரிடார கோயம்புத்தூர், சென்னை இதெல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க. பிகாஸ் யூபி, தமிழ்நாடு இந்த 2 தான் செலக்ட் பண்ணாங்க, வேற எந்த ஸ்டேட்டும் பண்ணல. இதனால அவங்களுக்கு கர்நாடகாவில் பயங்கர பிரச்சனை வந்து, பிகாஸ் she is representing Karnataka as a Rajya Sabha member and also Maharashtra also political. So அப்போ அவங்க சொன்னாங்க ஓப்பன் மீட்டிங்ல திருச்சியில பை டிஃபென்ஸ் காரிடார டிக்ளரேஷன் பண்ணும்போது திருச்சிக்காரங்க அவங்க சொல்றாங்க, திருச்சிக்காரங்க என்ன ஊருக்காரங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க புரிஞ்சு அதை அப்ளை பண்றதுக்குள்ள அந்த கோயம்புத்தூர் காரங்களை பாருங்க எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல சொன்னாங்க. இது ஏன் நான் சொல்றேன், டெல்லியில ஒரு பவர் சர்க்கிள்ல நம்ம ஊரை பத்தி இந்த அளவுக்கு பெருமையா அவங்க சொல்லும் போது அது உண்மையாவே எனக்கு இந்த கான்ஃபரன்ஸை ரெப்ரசென்ட் பண்ற இங்க இருக்கக்கூடிய வைஸ் பீப்புள், இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் அவங்க எல்லாம் சேர்ந்து என்னை எலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் தட் இட்ஸ் ஹானர் ஃபார் மீ. ஸோ அஃப்கோர்ஸ் நான் as being an MLA இன்னும் இந்த ஊருக்கு நிறைய செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வேற சரவணகுமார் ரோடு பத்தி எல்லாம் வருகிறார் சார் சொல்லும்போது எனக்கு அவர் ரோடுன்னு சொன்னேன், ஐயோ நம்ம தொகுதியில் இருக்கிற ரோடு எல்லாம் மக்கள் கேட்டு இருக்காங்க, வேற பயமா இருக்கு. ஸோ அதனால சார் நானும் ரோடுக்காக பேசிட்டே இருக்கேன். ஒரு 200 கோடி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா என்ன பிரச்சனை, அந்த 200 கோடி எங்க போச்சுன்னு தான் தெரியல. நான் இதுக்கு மேல பேசினேன்னா அது ரோட்டுக்கு கோயம்புத்தூருக்கு பிரச்சனை வந்துடும். So thank you for this wonderful opportunity and I wish that many more